நல்லா இருமா லட்சுமி, எழுந்திரம்மா. லட்சுமி, நெடுநாளாமி விரும்பிய ஒரு முடிவுத்தானமா நான் செய்திருக்கேன். அதனால நீ என்னால வருத்தப்பட மாட்டேன்னு நான் நினைக்கிறேன். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. இந்த பாருமா, சுருக்கமா சொன்னா ஒரு பச்சை களிமண் பொம்மையை உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கேன். அதை கட்டி காத்து உயிரும் உணர்ச்சியும் நிறைஞ்ச ஒரு மனித உருவமாக்கி என்கிட்ட ஒப்படைக்கும். சேவியாமா, உங்க அன்பும் ஆசீர்வாதமும் இருக்கும்போது அது ஒரு பெரிய காரியமா எனக்கு தோணுங்க. லட்சுமி, என் கையில கிடைச்சது இவ்வளவு தானம்மா. வச்சுக்கம்மா, எடுத்துக்கம்மா லட்சுமி. அல்லா, என்னடா அந்த பக்கம் திருப்பிட்டு இருக்கு? நான் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தேன் மன்னிச்சுங்க. வாழ்க்கையில எப்ப ஆகணும், எப்ப சிரிக்கணும், அதை தெரிஞ்சுக்கிறான் உன்னை வெளியே அனுப்பிச்சு. நீங்க இப்படி அழுதுட்டு இருந்தா லட்சுமி உடம்பு ஜாக்கிரதையா பார்த்துருந்தேன். வேலைக்கு ஒழுங்கா சாப்பிடுங்க. ஏதாவது எனக்கு உடனே வெளியில நிக்க வேண்டாம், வெயில்ல வீட்டுக்கு போங்க, உடம்புக்கு ஏதாவது வந்துடும். பாத்தீங்களா இந்த பசங்களை? ரங்கனின் லட்சுமியும் தங்கி இருந்த இந்த அறை விட்டு சாப்பிட கூப்பிட்டா கூட வரமாட்டேங்கிறாங்க. இத்தனை நாளும் அவங்க இந்த அறையிலையா தங்கி இருந்தாங்க? ஆமாங்க. சேற்றில் இருக்கும் செந்தாமரை போல் காற்றோட்டம் இல்லாத இந்த இருந்தறையில இருந்துகிட்டு ரங்கன் நமக்கு சந்தோஷத்தையும் கலகலப்பையும் வாரி வாரி கொடுத்திருக்க. பார்வதி, இன்னைக்காவது புரிஞ்சிட, செலவு எது வரவு எது? நாம பெற்றெடுத்த பிள்ளைகள் எல்லாம் நமக்கு செலவு, ரங்கன் ஒருத்தன் தான் நமக்கு வரவு. மணி, காத்து சீக்கிரம் விட்டு. யாரா தானி? நம்ம பேட்டத்துக்கு புத்து தானி? ஆமா, காசை கொடுத்துட்டு தான் சாமான எடுக்கணும். ஆமா, என்னையா ஒரு நாள் இருக்க போது இல்லாட்டி 2 நாள் இருக்க போது வாங்கிக்க. என்னதான் தாத்தா நம்ம பேசுவேன்? மதியாத்துக்கே சின்ன பள்ளத்தை திருப்பி கொண்டுட்டான். முழுங்குனது எப்படியா கக்குறது? அப்ப காசை கொண்டு நீ சின்ன பழத்தோட்டமெல்லாம் 25 ரூபாய். 25 ரூபாயா? ஆமா. என்ன இது அநியாயமா இருக்குது? அநியாயமா? மதியாதையா பணத்தை கீழே வைக்கல, மூச்சு மூட்டத்தை இருக்கிற வந்துட்டு. ஆமா, அதே முடியா? இந்த ஆளை கேட்காம நான் ஒரு வாழைப்பழத்தை எடுத்து சாப்பிட்டுட்டேன். அதுக்காக 25 ரூபாய் விலை கேட்கறாங்க. என்ன, ஒரு பழத்துக்கு 25 ரூபாயா? ஆமா. ஏப்பா, நீ அவரை கேட்காத பிடிக்க நீயா எடுத்து சாப்பிட்டது உன் மேல குத்தம் தானே? குத்தம் தான். 25 ரூபாய் கொடுத்துட வேண்டியது. 25 ரூபாய் என்கிட்ட இல்லீங்களா? உங்ககிட்ட இல்லையா? அப்ப நான் கொடுத்துடுறேன், நீ அப்புறம் எனக்கு தந்துடணும். நான் எப்படி தந்துடணும்? தரலாம், தந்துடலாம். நீ இப்படின்னா இந்தாப்பா, உனக்கு 25 ரூபாய் தானே? ஆமா, இந்தா வாங்கிக்க. ஏப்பா, இந்த ஆடு யாருது? நம்மளுக்கு தானுங்க. ஓஹோ, ஒண்ணுதானா? ஆமா, 25 ரூபா கொடுத்து வாங்கின பழத்தினுடைய தோலை இது பிடிச்ச, இப்ப எங்களுக்கு அந்த தோல் வேணுமே. அது என்னங்க, எவ்வளவு தோல் வேணும்னா நான் தர்றேங்க. அதெல்லாம் வேணாம், 25 ரூபா கொடுத்து வாங்கின அந்த பழத்தோட தோலும் எங்களுக்கு வேணும். கொடுக்கலன்னா உன் தோலை உரிச்சிடுவோம். தோலை உரிக்காம இருக்கிறதுக்கு என்ன கேட்கற? இந்த பழத்துக்கு விலை என்ன? 5 ரூபாய். அப்ப அந்த பழத்தோட தோலுக்கு விலை 50 ரூபா.
கொடுக்க முடியாது கலாட்டாவதா பண்ற கொடுக்கலன்னா உன் ஆட்டை ஏலம் போட்டுடுவேண்டா யார்கிட்ட பத்தி என்னடா செய்வ செக்கா வண்டி முதல் முத்துனா தெரியுமா விளையாடு கதையை பன்னெண்டு வச்சிருந்தேன்டா 25 இன்னும் 25 எங்க அநியாயமா 25 இதுதான் உன்ன பேசிக்கிறேன் நீ பேசிக்கிட்டே இருடா வாட்டா ஆமா இந்த போட்டி பேர் இருக்கிற பேட்டை பக்கம் நீ எங்க வந்த இந்த 25 ரூபா வச்சுக்க வேண்டாம் ஐயோ வேண்டாம் இது பாவம் இது வேண்டாம் தம்பி இந்த ரூபா என்கிட்ட இருந்துச்சுன்னா எவனாவது என்கிட்ட 100 ரூபா பிடிக்கிட்டு போடுவான் அந்த வச்சுக்க உலகம் தெரியாத பையன் தான் இருக்கிய ஆமா நீ யாரு அஞ்சுதா அஞ்சுதா என்னங்க என் மச்சானும் தங்கச்சியும் கூட்டிட்டு வந்திருக்கேன் என்ன வெளியே வரைக்கிறீங்க வாங்க 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 ஆமா எங்க உரமுறை மட்டும் வந்தா உங்களுக்கு செலவாகி போயிடும் உங்க உரமுறை மட்டும் வரலாம் பிரிக்காத இந்த பிரிவினை மனப்பான்மையே கூடாதுன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் வந்திருக்கிறவங்களை பார்த்து பேசு பாக்குறேன் ஆமா உங்களுக்கு கூட பிறந்தவங்களே இல்லன்னு சொன்னீங்களே இது கூட பிறந்தாதான தங்கச்சி இந்த உலகத்துல உள்ள எல்லா பெண்களுமே எனக்கு தங்கச்சி தான் என்னது ஒன்ன தவிர அதானே கேட்டேன் இப்படி வாங்க கொஞ்சம் என்ன நின்றுட்டு இருக்கீங்க உங்க வீடு மாதிரி நினைச்சு இருந்துங்க ஆமா இவங்க எல்லாம் யாருங்க ஏதோ பெரிய குடும்பத்துல இருந்த பிள்ளைய உலகம் தெரியாம வளர்த்துப்பட்டு திருப்பி வெளியே போக சொல்லிட்டாங்க அடாப்பாவிகளா எங்க போறது என்ன செய்யறது தெரியாம திண்டாடி தெருவில் நின்னதுங்க நான் கூட்டிக்கிட்டு வந்தேன் நம்மளை போல பாடி பரதேசிய தானே இதுக்கெல்லாம் உதவி செய்யணும் ஆமா நான் என்ன வேண்டாம் நான் சொல்றேன் ஆமா அது இருக்கட்டும் இப்ப இருக்கிறது ஒரே அறதானே இருக்குது அதுல இவங்களையும் எப்படி கேள்வி அந்த கவலை அதெல்லாம் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் இன்னும் கணக்கை கூட்டி போட்டா சரியா போகுது நம்ம சாஸ்திரம்லாம் வேலை காரியம் இல்லையா ஏன் இவங்களெல்லாம் வரவழைப்பீங்க வேலை காரியம் இல்லைங்கிறது எங்களுக்கு தெரியாத நாமும் தான் 20 வருஷம் ஆயிருக்கோம் என்னத்த பலனை கண்டோம் வேலை வாங்கி தர்றேன் அப்படி இப்படி ஏதாவது குறுக்க வழியில சம்பாதிச்சாதான் நாமும் மனுஷனா வாழ முடியும் என்ன புரிஞ்சிருந்தா நல்லா புரிஞ்சிருந்தா நீ போய் ஒவ்வொருத்தரையும் உள்ள அனுப்பு பாப்பா எங்கப்பா மாமனோட அடுத்த ஆள் அனுப்பு நீ போய் உன் அட்டை கீழே கொடுத்துட்டு போ மாமன் சரியா இருக்கும்ல என்ன ஆகுது ஒவ்வொரு பாப்பாங்க கரெக்டா நிறுத்தப்பா நாங்க வேலை கேட்டா வரணும் வெளியே போயிடுங்க முன்னாடி சார் உட்காருங்க மச்சான் யாரு நீங்க ஒர்க்கர் சம்பந்தமா பாத்துட்டு போலான்னு இந்த ஃபேக்டரி எந்த விதமான தகராறு கிடையாதுங்க 8 மணி நேரம் வேலைத்தான் 4 மாதம் போனஸ் தான் லாபத்துல பங்குதான் அதெல்லாம் ஒழுங்கா நடக்குதுன்னு கேள்விப்பட்டுட்டு தான் இந்த ஃபேக்டரியில நாங்க 2 பேரும் வேலை கேட்கறதுக்காக வேண்டிய வேலையா வேலை கேட்கண்டாவத ஒருத்தவங்களே வர சொல்லிச்சு ஏன் 2 பேரும் மாத்தீங்க எங்க நீங்க குடுக்குற வேலையை நாங்க 2 பேருமே சேர்ந்து செய்யறோம் 2 பேரும் தான் சம்பளத்தை என்ன பண்ணீங்க அதே ஆளுக்கு பாதி எடுத்துக்கிறோம் நீ இதுக்கு முந்தி ஜட்கா வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தாடாச்சே உனக்கு இந்த ஃபேக்டரிக்கு என்ன சம்பந்தம் ஏங்க இப்ப சம்பந்தம் இருக்கிற ஆளுகளா அந்தந்த வேலையை செய்யறாங்க இப்போ உங்களை எடுத்து நீங்க பணத்துல கடையில தானே இருந்தீங்க உங்களுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் கணக்கை கூட்டி பாருங்க சரியா வரும் வேலைக்கு பதில் சொல்லிக்க இந்த தெரியுமா கொஞ்சமாவது அனுபவம் வேண்டாம் பழைய படிக்க அப்படியே சொல்றீங்களே இன்னைக்கு பேப்பர்ல பாத்தீங்களா பெரிய பெரிய அறிவாளிகளும் பெரிய பெரிய இன்ஜினியர்கள்லாம் சேர்ந்து பல கோடி ரூபாயை செலவு பண்ணி ஒரு அணைக்கட்டு கட்டினாங்களாம் அப்படியே அதிர்ஷ்டம் புட்டுக்கிட்ட மாதிரி புட்டுக்கிட்டு போயிடுச்சான் இதுக்கு என்ன சொல்றீங்க எதுக்கு காமன் சென்ஸ் கொஞ்சம் வேணுங்க பாருங்கப்பா இங்க 2 பேருக்கு வேலை இருக்கு ஆனா அதுக்கு ஏகப்பட்ட சிபாரிசு செஞ்சு அந்த வேலையை 2 வருஷம் கொடுத்துருங்க செய்யலாம்பா உங்களுக்கு அந்த வேலையை நான் தரதுனால எனக்கு என்ன நன்மை ஏங்க உங்களுக்கு இங்க சம்பளம் கொடுக்குறாங்க ஏதாவது மாமூல் அப்படின்னு என்னங்க அதான்ப்பா சம்திங்னா என்ன மச்சான் இங்கிலீஷ் லஞ்சம் அப்படியே சொன்னேன் அதாங்க தள்ளு நாங்க தள்ளுறோம் எங்க 2 பேரும் எப்படியாவது உள்ள தள்ளிடுங்க ஆகட்டியா என்ன பெரிய கூட்டம் வேலை காலி இல்லைன்னு அப்பவே சொல்லிட்டாங்க சும்மா தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படியா ஒண்ணு வேலை காலி இல்லப்பா இருந்தா நாங்களே சொல்லி அனுப்புறோம் நீங்க போயிட்டோம்
மச்சான் என்ன ஒரு வேலை கொடுக்குறேங்கிறாரு அவர் இல்லைங்கிறாரு, என்ன சமாச்சாரம்? மச்சான் இதெல்லாம் நமக்கு சாதாரண மேனேஜரே கேட்கலாம். இருக்கட்டும் மேனேஜர் சார், நீங்க வாங்க. என்னப்பா நிஜமாவே எங்களுக்கு வேலை இல்லையா? இல்லப்பா, 2 பேருக்கு வேலை இருக்கிறதா சொன்னாரு. நாங்க இவர்கிட்ட தள்ளி இருக்கோம். நாங்க மட்டும் இல்ல, வெளியில உள்ளவங்க எல்லாம் தள்ளுவாங்க. என்னப்பா சொல்றீங்க? அதாங்க மாமூலு. மாமூலா? லஞ்சம். லஞ்சம் இல்ல, லஞ்சம் அது கொடுத்துருக்கோம். லஞ்சமா? லஞ்சம்னு வாங்குறீங்க, அன்பளிப்பா கொடுத்தாங்க. லஞ்சத்துக்கு அப்படி ஒரு பேர் இருக்குது. மிஸ்டர் பிள்ளை, உங்களை பத்தி ரொம்ப நாளா ரிப்போர்ட் வந்துட்டு இருக்கு. கொஞ்ச நேரம் ஆஃப் கேட்டீங்க. வாங்க நீங்களும் வாங்க. உனக்கு ரகசியமே மனசுல தங்காதா? அவன் தான் வேலை கொடுத்துட்டானே, அவனை என்னத்துக்கு இழுத்து விடணும்னு நான் பூட்டி பூட்டி வச்சா அதான் லஞ்சம் வாங்கினதை புட்டு புட்டு வச்சு புட்டியா? என்ன ரகசியம் வண்டி இருக்குது? அதான் நம்ம கிட்ட உள்ள ஒரு செக்ரட்டரி